ஆக ஆர்சிபி அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை வென்று விட்டார்கள். இந்த ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க சன்ரைசர்ஸ். அபிஷேக்கும் டிராவிஸ் ஹெட்டும் வந்தாங்க. ஜேக்கப் டஃபி என்ன பண்ணான், கொஞ்சம் வைடா பால் போட்டான். நேராக வெளுத்து விட்டான் 6. அதுக்கப்புறம் உஷார் பக்ரி ரைட் ஆயிட்டானுங்க. போட்டு அல்லையிலேயே போடுறானுங்க. ஃபர்ஸ்ட் அபிஷேக் காலி. ரெண்டாவது டிராவிஸ் ஹெட் பின்னாடி பிலிப் சால்ட் நின்றுருக்கான். நேராக அவனை நோக்கி அடிச்சாப்புல அவன் கேட்சை பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்தான் நிதிஷ்குமார் ரெட்டி. அவனும் அதே கதை தான். 30 ரன் கூட அடிக்கல. 3 விக்கெட் போயிருச்சு. இப்போ கிரீஸில் இருக்கிறது இஷான் கிஷானும் கிளாசனும். இஷான் கிஷான் இருக்கிற ஃபார்மில் எவன் போட்டாலும் அடிக்க போகிறான். யார் போட்டாலும் நம்மால் காட்ட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் பொறுமையாக ஆடுவோம் பாஸு அப்படின்னு பொறுமையாக பொறுக்கிட்டு இருந்தாங்க. 10 ஓவருக்கு 87 ரன் அடிச்சிருந்தோம். 1-2 ஓவர் பார்த்துட்டு கிளாசனு என்ன ஷாட்டுகள், சரி ஒரு 6 போட்டு காட்டிடுவோன்னு சொல்லிட்டு தலைவன் அடித்தான். அங்கே பிலிப் சால்ட்டு பாலை கேட்ச் பண்ணி கீழே படுத்து உருண்டுட்டு இருந்தான். கிளாசனு அதிர்ச்சி ஆகிட்டாப்புல, நம்மளும் அதிர்ச்சி ஆகிட்டோம். என்னடா இது பகல் கொள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்மால் இஷான் கிஷனும் விட்ற மாதிரி கிடையாது. நாயடி எவன் சுற்றி முற்றி அவுட் ஆனாலும் சரி, நம்மால் ஸ்ட்ரைக் ரேட் 200க்கு மேலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். லட்டாக ஷாட் அடிச்சுட்டு இருந்தான். அதே மாதிரி ஆஃப் சைடில் ஸ்டைலிஷாக ஒரு ஷாட் அடித்தான். அது நேராக 6 போகிற மாதிரி தெரியல, ஆனால் கேப்பில் போய் 4 போகிறதா தான் இருந்தது. பிலிப் சால்ட்டு மறுபடியும் வெறிகொண்ட வேங்க மாதிரி ஓடி வந்து கேட்சை லபக்குன்னு பிடிச்சிட்டான். ஆனால் மைபாய் அனிகேத் வர்மா என்ன பண்ணான், 18 பாலில் 43 ரன் அடித்து 201 ரன் அடிக்க வச்சான். இப்போ சேசிங் பண்ணுறதுக்கு ஆர்சிபி வராங்க, விராட் கோலியும் பிலிப் சால்ட்டும். பிலிப் சால்ட்டு ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 4களை காட்டினான், ஆனால் கேட்ச் கொடுத்துட்டான். அந்த கேட்சை இவனுங்களே முட்டி மோதி கீழே விட்டுருப்பானுங்க. ஆனால் கிளாசன் எப்படியோ பிடிச்சிட்டாப்புல. ஃபர்ஸ்ட் விக்கெட் காலி. முழுமையான முற்றிலுமான ட்ராஜடி சன்ரைசர்ஸ்க்கு. படிக்கல் 8 திசையில் பொழந்து வீசுறான். 6 ஓவருக்கு 76 ரன்னு. விராட் கோலி 7வது ஓவரில் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 6. யாராவது பார்க்கலன்னா தெய்வ குத்தமாயிரும். தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அடித்து பொழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பாஸ். படிக்கல் 50 போட்டான். மென்மேலும் அடித்து பொறி பறக்க விட போகிறான்னு நினச்சா அப்போ தான் விண்வெளியை நோக்கி அடித்தான். அதுக்கு கீழே நல்ல வேலை கிளாசன் வந்தாப்புல. நம்மால் கேட்சை பிடிச்சிட்டாப்புல. 111 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. 9 ஓவர் தான் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் என்னத்தை சொல்கிறது. விராட் கோலி, சின்னசாமி, சேசிங்கு. விராட் கோலி பொழந்துட்டு இருக்காப்புல. 50 போட்டாப்புல. பட்டிதார் வந்தானா சிங்கிள் பொறுக்கி சென்சிபிளாக ஆடுவான்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. அடித்து வெளுத்துட்டான். 12 பாலுக்கு 31 ரன் அடித்தான். இப்போவே வந்து நெட் ரன் ரேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க.